சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. விஜய்க்கு அடித்த அதிர்ஷ்டம். தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் இணைய இருப்பதா தகவல்கள் வெளியானது. செங்கோட்டையன் இணைய இருக்கும் செய்திகள் வெளியான பின்பே தாவேகாவுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு தோற்றம் உருவாக தொடங்கியிருக்கிறது. இதுவரை புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் போன்ற கத்துக்குட்டிகளை வைத்துக்கொண்டு விஜய் எதிர்கொண்ட கரூர் பிரச்சனையே போதும் போதும் என்கின்ற அளவுக்கு இவர்கள் நம்முடைய அரசியலுக்கு செட்டாக மாட்டார்கள் என்று விஜய்க்கு புரிய வச்சிருக்கு. குறிப்பாக விஜய் கட்சி தொடங்கியதும் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் தாவேகாவில் இணைய முன் வந்தாங்க. ஆனால் தாவேகா ஏற்கனவே விஜயை சுற்றி இருக்கும் டம்மி பீஸுகளான புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா போன்றோரை எங்கே பிரபலமான முக்கிய தலைவர்கள் தாவேகாவில் இணைந்தால் நமக்கு முக்கியத்துவம் இருக்காது என்கின்ற அச்சத்தில் எந்த ஒரு முக்கிய தலைவர்களுக்கும் தாவேகாவில் இணைய விடாமல் பார்த்து கொண்டாங்க. இதன் காரணமாக தான் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருந்த காளியம்மாள் இதுவரை இணையவில்லை என்றும், அதிமுக முக்கிய தலைவர் மருது அழகுராஜ் தாவேகாவில் இணைய முயற்சி செய்தபோது விஜயை சுற்றி இருக்கும் டம்மி பீஸுகள் தடையாய் இருந்ததாகவும், இதன் பின்னே மருது அழகுராஜ் திமுக பக்கம் சென்றார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி விஜயை சுற்றி இருக்கும் டம்மி பீஸுகள் என்ன செய்கிறது என்று கூட தெரியாமல் சினிமா மூடில் அரசியல் பயணத்தை தொடர்ந்து வந்த விஜய்க்கு பலத்த அடி கொடுத்த நிகழ்வுதான் கரூர் சம்பவம். இதன் பின்பு விஜய் தன்னை சுற்றி இருக்கும் எல்லாம் டம்மி பீஸ் என்பதை புரிந்து கொண்டவர் தனக்கு நெருக்கமான IAS மற்றும் மூத்த அரசியல் தலைவர்களிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதன் பின்பே தன்னை சுற்றி இருக்கும் டம்மி பீஸுகள் செய்த அட்ராசிட்டி விஜய்க்கு தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கரூர் விவகாரத்திற்கு பின்பு ஜான் ஆரோக்கியசாமியிடம் மட்டுமே சில விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி வரும் விஜய் செங்கோட்டையன் விவகாரத்தை தானே நேரடியாக டீல் செய்கிறேன் என டீல் செய்து இருக்கிறார் விஜய். தாவேகாவில் புஷி ஆனந்தை தூக்கிவிட்டு அவர் வகித்து வரும் பொதுச் செயலாளர் பதவி தருவதாக உறுதியளிச்சிருக்கிறார் விஜய். இதன் பின்னே செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார். மேலும் மருது அழகுராஜ் தாவேகாவில் இணைய விருப்பம் தெரிவித்தும் அதற்கு தடையாக இருந்தது புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் என்பதை தெரிந்து கொண்ட விஜய் இனி கட்சியில் யார் இணைய வேண்டும் என்றாலும் ஜான் ஆரோக்கியசாமி அல்லது நானே நேரடியாக டீல் செய்து கொள்கிறேன் என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் விஜய். இதனைத் தொடர்ந்து தற்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாளுடன் விஜய் நேரடியாக டீல் செய்து வருவதாகவும், அதே போன்று நாஞ்சில் சம்பத் மற்றும் முன்னாள் IPS அதிகாரி ஒருவருடன் விஜய் நேரடியாக பேசி வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்க நிலையில் விரைவில் இவர்கள் தாவேகாவில் இணைய வாய்ப்பு உள்ளதா என்றும், இவர்கள் தாவேகாவில் இணைந்த பின்பு விஜயை சுற்றி இருக்கும் புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் ஓரம் கட்டப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 டம்மி பீஸையும் ஓரம் கட்டிட்டா தாவேகா வெற்றி பெறுமா? திமுகவுக்கு பலத்த அடி கொடுக்குமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.